ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் லிமிடெட். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கடமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நெகட்டிவ் ஓப்பன் ஆனாலுமே நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் செஞ்சிருக்காங்க. மார்க்கெட் அப்படின்றது க்ளோசிங் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதில் நம்மளுக்கு மார்க்கெட் நெகட்டிவ் ஓப்பன் ஆனாலுமே நம்மளோட லெவல்ஸுக்குள்ள தான் செஞ்சிருக்காங்க. மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு ஓப்பன்ல இருந்து எங்க வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா S2 வரைக்கும் தான் வந்திருக்காங்க. S2க்கு கீழே வந்து என்ன செய்யல நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது வந்து போகல. ஓகேங்களா? S2ல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் வந்து கொடுத்து R1 வரை என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் அப்படின்றது போயிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்ச் என்ன அப்படின்றதும் நம்ம வந்து நேத்தோட வீடியோல தெளிவா வந்து பார்த்துருந்தோம். இது என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கிள பேஸ் பண்ணி தான் செஞ்சிருக்கோம். நம்ம இந்த லெவல்ஸ் அப்படின்றது வந்து கொண்டு வந்திருக்கோம். இது எப்படி எடுக்கலாம் அப்படின்றதையும் நம்மளோட வீடியோல தெளிவா வந்து சொல்லியும் கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இதுல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேல இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்களான்னு பார்ப்போம். சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேல இருந்தா அப்படின்னா நம்மளுக்கு அப் ட்ரெண்டா போறதுக்கான வாய்ப்பும், சிந்தடிக் ஃபியூச்சர் கீழே இருந்தாங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டா போறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதுல நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மார்க்கெட் கீழே தானே இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்காங்க, அப்ப டவுன் ட்ரெண்ட் தான் போகணும், ஏன் நம்மளுக்கு இன்னைக்கு ரிவர்சல் அப்படின்றது வந்து வந்திருக்கு? ஏன்னா நம்மளுக்கு சப்போர்ட் நியர்பை நம்மளுக்கு வந்தாச்சு. மார்க்கெட் அப்படின்றது சப்போர்ட் நியர்பை வந்தாச்சு அப்படின்னா நம்மளுக்கு இங்க இருந்து ரிவர்சல் தான் வந்து என்ன செய்யுங்க ஆறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். சரியா? நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் நியர்பை நம்மளுக்கு ஓப்பன் அப்படின்றது கொடுத்து ஸோ அதுக்கு மேலேயோ கீழேயோ இருந்தாதான் நம்மளுக்கு என்ன செய்யுங்க மார்க்கெட் அப்படின்றது மேல போகிறதுக்கான வாய்ப்புகளும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கும். சரியா? ஸோ அதை கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் ஆறாங்க அப்படின்னா அதான் நம்மளுக்கு இந்த சிந்தடிக் ஃபியூச்சர்ல இருந்து ரிவர்சல் ஆறாங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் என்ன செய்யுதுங்க நெகட்டிவாவே தான் இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அதான் நம்மளுக்கு இப்போ இதுக்கு மேல போனா பாசிட்டிவா போறதுக்கான வாய்ப்பும், இதுக்கு கீழே இருந்தா நெகட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் என்ன செய்யும் இருக்கும். அதான் நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேல இருந்து. ஓகேங்களா? ஸோ இதை கொஞ்சம் தெளிவா வந்து பிரீமியத்தோட கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீடைல்டான ரிசல்ட் வந்து என்ன செய்யும் இது மூலியமா நிறைய கிடைக்கும். ஓகே, சரி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா கரண்ட் வீக்கோட எக்ஸ்பைரி லெவல்ஸும் அதே மாதிரி பிளஸ் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக்கோட எக்ஸ்பைரி லெவல்ஸும் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல. ஸோ பார்க்கல அப்படின்னா அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஏன்னா நம்மளுக்கு இப்போ டைம் இல்லை, அதனால நம்ம அதை சொல்லலை. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம டைரக்டா என்ன பண்ண போறோம் நெக்ஸ்ட் வீக்கோட நாளைக்கு உண்டான லெவல்ஸ் வந்து நம்ம என்ன செய்யலாம் எடுத்துடலாம். இன்னைக்கு மார்க்கெட் நம்மளுக்கு நல்லாவே மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுக்கு S2ல இருந்து ரிவர்சல் ஆனாங்க. டைரக்டா எங்க வர போனாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்மளுக்கு வந்து ரீச் ஆனது சிந்தடிக் ஃபியூச்சர் லெவல் வரைக்கும் செஞ்சாங்க ரீச் ஆயிருந்தாங்க. ஸோ அங்க இருந்து ரிவர்சல் வந்தது. ஸோ அகைன் நம்மளுக்கு என்ன செய்யலங்க கீழே வரல. அதாவது நம்மளுக்கு இந்த S1க்கு கூட வரல. நம்மளுக்கு அதையும் பிரேக் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல இந்த சிந்தடிக் ஃபியூச்சரையும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க மேல அப்படின்றத போயிட்டு R1 வரைக்கும் என்ன செஞ்சிருந்தாங்க போயிருந்தாங்க. இதை நீங்க வந்து இப்படி பார்க்க கூடாது, இதோட சேர்த்து கம்பேர் பண்ணி நம்ம பிரீமியமும் செக் பண்ணணும். பிரீமியத்துல நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் என்ன செய்யுங்க நம்மளோட டைரக்ஷன் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இங்க சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேல போயிட்டாங்க, இங்கெல்லாம் சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேல போயிருக்காங்க. பட் ஆனா நம்மளுக்கு பிரீமியத்துல வாய்ப்பு கொடுத்துருக்கா அப்படின்றதையும் நீங்க என்ன செய்யணும் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ அங்கெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சாதான் இவங்க நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட்டா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு மேல போறதுக்கான வாய்ப்புகளும் என்ன செய்யும் இருக்கும். சரியா? அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டா கவனிக்கணும். ஓகே ஓகே ஸோ நம்மளுக்கு நாளைக்கு உண்டான லெவல் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். நாளைக்கு உண்டான லெவல் எடுக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் க்ளோசிங்கோட ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது எடுக்கணும். க்ளோசிங்கோட ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா 23,100 அப்படின்றது வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? 23,100ல தான் நம்மளுக்கு பிரீமியம் அப்படின்றது கம்மியா இருக்கு. அதாவது டிஃபரன்ஸ். சரிங்களா? பிரீமியத்துக்குள்ள டிஃபரன்ஸ் அதான் நம்மளுக்கு கம்மியா இருக்கு. ஸோ அதனால அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா என்ன லெவல்ஸ் வருது அப்படின்னு பார்க்கணும். அதான் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து 342, புட் ஆப்ஷன்ல 329 அப்படின்றது வந்து எடுக்கிறாங்க. இது வந்து செட்டில்மெண்ட் க்ளோசிங் பிரைஸ். சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு பார்க்கும் பொழுது சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலா நம்மளுக்கு 23,112 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி R1 23,442 அப்படின்ற லெவலும், R2 23,489 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு. S1 22,770, S2 22,711 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்காங்க. சரிங்களா? இது எப்பவுமே நம்ம சொல்றதுதான். R1க்கு மேலேயோ இல்லைன்னா S1க்கு கீழேயோ மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்கன்னா நம்மளுக்கு லெவல்ஸ் வந்து மாறும். ஸோ அந்த லெவல்ஸ் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல லைவ்ல என்ன லெவல்ஸ் கிடைக்குதோ அதை நம்ம டெலிகிராம் குரூப்ல என்ன செய்வாங்க ஷேர் பண்ணிடுவோம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு
பிரீமியத்தில் என்ன லெவல் இருக்கு அப்படின்றது பார்த்துருவோம். பிரீமியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவலாக 335 அப்படின்ற லெவலும், R1 387, R2 484, R3 580 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. சரியா? அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா 289, S2 216, S3 144 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு மாறாது. மார்க்கெட் கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, சேம் லெவல்ஸ் தான் வரும். நம்ம எப்பவுமே சொல்றது தான், மார்க்கெட் ஃபர்ஸ்ட் 5 மினிட் க்ளோசிங் பேஸ் பண்ணி என்ன செய்வாங்க, நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது எடுத்து, ஸோ அதுல வந்து என்ன செய்யலாம், இந்த லெவல்ஸை வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகேங்களா? சரி, நம்மளோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.